Taste the Daily. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கள்ளச்சாராயம் குடித்த இருவர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனைமலை அடுத்த மலையடிவார கிராமமான மஞ்சநாயக்கனூரில் டீ கடை நடத்தி வரும் ரவிச்சந்திரன் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் ஆகியோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, ரவிச்சந்திரன், மகேந்திரன், ராமகிருஷ்ணன், ராஜன் என்கிற லட்சுமணன், செந்தில்குமார், முத்துக்குமார், செந்தில்குமார் ஆகியோர் மாவடப்பு மலை கிராமத்தில் இருந்து 1 லிட்டர் கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து குடித்ததாகவும் அதில் இருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் ரவிச்சந்திரன், மகேந்திரன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய 5 பேரை காணவில்லை என்றும் கூறினர். கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி 69 பேர் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் மஞ்சநாயக்கனூரிலும் கள்ளச்சாராயம் சம்பவம் அரங்கேறி உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மஞ்சநாயக்கனூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் என்பவர் இருவர் நேற்று திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர் என்ன உட்கொண்டார்கள் என்பதும் இன்னும் சரியாக தெரிய வரவில்லை. சாராயம் இருந்தார்களா, வேறு ஏதாச்சும் குடித்தாங்களாங்கிறது இன்னும் தெரியவில்லை. என் பேர் சந்திரனுங்க. நமது ஆனைமலை ஒன்றியம் மஞ்சநாயக்கனூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோங்க. இப்படி நம்ம ஊரில் நைட்டு ஒரு 2 பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க என்னங்கிறது தெரியலைங்க, நம்ப முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் மருத்துவ குழுக்காரரும் அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எதனால் அந்த தொந்தரவு வந்துச்சுன்னு தெரிய வரும். நினைத்தாலே முக்தி தரும் ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதற்கு நகர் முழுவதும் சிதறி கிடக்கும் சாராய பாக்கெட்டுகளே சாட்சி என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை ஆன்மீக பூமியில் விடியா திமுக அரசின் ஆதரவோடு கஞ்சா, கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை களைகட்டி வருவதாக கூறப்படுகிறது. கிரிவல பாதையான ரமண ஆசிரமம், மலையடிவார பகுதிகள், கிரிவல பாதை என நகரில் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடியதற்கு சான்றாக சாராய பாக்கெட்டுகள் குவியல் குவியலாக சிதறி கிடப்பதே சான்று என கூறப்படுகிறது. கள்ளச்சாராயத்தால் மரக்காணத்தில் 24 பேரும், கள்ளக்குறிச்சியில் 69 பேர் உயிரிழந்தும் காவல்துறையினருக்கு மாதம் சாராய வியாபாரிகள் கப்பம் கட்டுவதால் விடிய அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 9 மாதங்களுக்கு பிறகு 40 அடிக்கு கீழ் சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தாலும் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்காததாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 43 கன அடியாக நீர்வரத்து இருந்து வரும் நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் அணையில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. அணைக்கு வரும் நீரின் அளவை காட்டிலும் குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 9 மாதங்களுக்கு பிறகு 40 அடியில் இருந்து 39.90 அடியாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.